சின்னுக்கு சின்னுக்கு சின் 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 சிக்கு சிக்கின்னு சின்னு சச்சின் மோனிகா. நேசா நம்ம பசங்க ஆடினாங்க சும்மா மாசா. வேணாம் நான் ஒரு டைலாக் சொல்றேன். ஓகே. பசங்க ராகுடு ஆடியன்ஸ் சாகுடு. இப்படிலாம் நம்ம ஆடினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. வேணாம் யோசிக்காத, தப்பு இல்லை. கரெக்டு தான். இரு நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். நீ என்ன சொல்றன்னு எனக்கு தெரியும். சரி சொல்லுவோமா? ஒரு குழந்தைய நடக்க வச்சு பேச வைக்கிறதுக்கே பெரும்பாடா இருக்கு. அப்படிப்பட்ட குழந்தைய ஆட வச்சிருக்காங்கன்னா அப்படிப்பட்ட டீச்சர்ஸை பாராட்டி தானே ஆகணும். கண்டிப்பா. ஸோ லெட் மீ தேங்க் மிஸ் நதியா, மிஸ் நந்தினி, மிஸ் பிரபாவதி, மிஸ் இந்துமதி, மிஸ் தாரணி. தேங்க்யூ டீச்சர்ஸ். பெற்றோர்கள் நிகழ்ச்சி நடைபெறும் மேடைக்கு அருகில் வந்து புகைப்படம் அல்லது வீடியோக்கள் எடுக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது. நிகழ்ச்சிகள் அனைத்தும் லைவ் ஸ்ட்ரீம் மற்றும் அல்லாமல் தனித்தனியாக கிளிப்ஸ் உங்கள் அலைபேசிக்கு அனுப்பப்படும். அதனால் பெற்றோர்கள் அவரவர் இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். A child's success grows where parents and teachers work together. We are delighted to have our respected parents with us today, as your voice truly matters. You play a vital role in shaping your child's learning journey, and your feedback helps us grow stronger as a school community. We value your thoughts and insights as they guide us in nurturing our children better each day. To begin the feedback session, I cordially invite Dr. M. Shanti, DGO, MBBS, Joint Director of Health Services, Dharmapuri, and a proud grandmother of Master Abhimanyu Gautam of M3 Lavender to share her feedback with us. Thank you. அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். எப்பொருள் யாரார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு நமது வள்ளுவன் வாக்கு. அதுபோல் இத்தகைய ஒரு நிகழ்வில் அனைவரும் பேசும்போது என்ன கூறுகிறார்கள் என்று ஆராய்ந்து உணர்ந்து அதை வாழ்வில் கடைபிடித்தால் நாம் அனைவரும் முன்னேறுவோம் என்று கூறி, இந்த விழாவில் ஒரு பேரண்டாக ஒரு பெருமை வாய்ந்த ஒரு மூமெண்ட்டை எனக்கு கொடுத்ததுக்காக மிக முக்கியமாக செந்தில் பப்ளிக் ஸ்கூல் சேர்ந்த குடும்பத்தினர்களுக்கு
என்னோட பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐ ஃபீல் வெரி ப்ரிவிலேஜ்ட் டு பி ஹியர் ஃபார் த 3rd இயர். என்னுடைய பேரன் தன்னுடைய கல்வி பயணத்தை தொடங்கியது செந்தில் பப்ளிக் ஸ்கூலில் M1, M2, now he is in M3, Abhimanyu Gautam. I am a proud grandparent and சொல்லப்போனால் செந்தில் பப்ளிக் ஸ்கூலில் என்னுடைய பேர குழந்தை M3 முடிக்க வேண்டும் என்பதற்காகவே என்னுடைய நேட்டிவ் கல்வி மாவட்டமாகிய நாமக்கல்லுக்கு கூட மாறுதல் வாங்கி செல்லாமல் இங்கே இருக்க வேண்டும் என்று இருக்கிறேன் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த செந்தில் பப்ளிக் ஸ்கூல் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக குழந்தைகள் ஐயா ரொம்ப அழகான கருத்துக்களை முன்வைத்தார்கள். புகழேந்தி ஐயா அவர்களுக்கு, பிரின்சிபல் சாருக்கு, அவர்களுக்கும், நம்மளை மேடம் தீப்தி தனசேகரன் மேடம் அவர்களுக்கும் ரொம்ப இந்த டைமில் நம்மளுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க வேண்டும். அருமையான கருத்துக்களை முன்வைத்தார்கள். அதுபோல் என்ன ஒரு பேரண்ட்டாக, ஒரு பெற்றோராக, ஒரு பாட்டியாக என்னுடைய சில ஃபீட்பேக்ஸ் சொல்வதற்காக இந்த ஒரு தருணத்தை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். சொல்லப்போனால் என்னோடய பேர குழந்தை சரியாக பேச மாட்டான். ஐயா சொன்ன மாதிரி எல்லாருமே டாக்டர் ஃபேமிலி. நாங்கள் அவங்கவுங்க அவங்க வேலையை பார்ப்போம். அவர் பொம்மையோடு தான் விளையாடிட்டு இருந்தார். இப்போது அவர் மனிதர்கள், நாங்களும் அவரோட விளையாடுறோம், அவரும் எங்களோட விளையாடுறாரு. நல்ல உரையாடல் இல்லாமல் சரியாக பேச தெரியலை. 3 வயதில் ப்ரீகேஜில் M1 கொண்டு விடும்போது அவர் அவருடைய பேரை சொல்ல தெரியவில்லை. இப்படி தான் இருந்தார். இன்றைக்கி உலகத்தை தன் கையிலே கொண்டு இருக்கிற அளவுக்கு அழகாக டெவலப் ஆகியிருக்கார், வளர்ந்து விட்டார். அவரோடு சேர்ந்து நாங்களும் வளர்ந்துருக்கிறோம், என்ஜாய் பண்ணுறோம். அந்த M1, M2, M3 அந்த ஒரு மாண்டெசரி பருவத்தை நாங்கள் அவனோடு சேர்ந்து மிகவும் அந்த மகிழ்ச்சியான தருணங்களை என்ஜாய் பண்ணுறோம். சொல்லப்போனால் அந்த குழந்தைங்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்குறது எதுவுமே இல்லை. ஐயா சொன்ன மாதிரி வீட்டில் ஹாப்பியாக இருந்தாவே போதும், அது மட்டுமே போதும்ன்ற மாதிரி தான் எல்லாமே இந்த பள்ளி ஸ்கூலில் சொல்லித்தராங்க. கலர்ஸ், ஃப்ரூட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், ஜங்க் ஃபுட், ஃபெஸ்டிவல்ஸ், காட்ஸ், மித்தாலஜி, என்ன வேணும் உங்களுக்கு, சயின்ஸ், ஸ்போர்ட்ஸ், எல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், எவ்ரிதிங், என்கரேஜ்மெண்ட், வாட் ஆர் த நம்மளோட வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய குணங்கள், குணாதிசயங்கள் அனைத்தையும் குழந்தைங்களை அவ்வளோ அழகாக வளர்க்குறாங்க. அந்த ஒரு இடமா நம்ம செந்தில் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது. அது நான் அவங்களோடைய அப்சர்வ் பண்ணுவேன். குழந்தைங்க கலர்ஸ் கூட சொல்ல தெரியாமல் தான் இருப்பாங்க. எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க, வேர்ட்ஸ் எவ்வளோ அழகாக, வேர்ட் பில்டிங். 2வது நாங்கள் படிக்கும் போது இந்த அளவுக்கு ஒரு கரிக்குலம் கிடையாது. எனக்கு அவர் ட்ரிக்கி வேர்ட்ஸ் சொல்லும்போது எனக்கே ரொம்ப ட்ரிக்கியாக தான் இருக்குது. ட்ரிக்கி வேர்ட்ஸ் தெரியல, சொல்லப்போனால் வவல்ஸ் மட்டும் தான் எங்களுக்கு தெரியும். இப்போ அவர் எனக்கு சொல்லித்தரார், வவல்ஸ் அல்லாதவை இவை அப்படி. ஓ அப்படியா என்று நம்ம ABCD என்று தான் படித்தோம். இப்பொழுது அவங்க ஃபோனிக்ஸில் படிக்கிறாங்க. மிக மிக மகிழ்ச்சியாக உள்ளது. அவர்கள் ஒவ்வொருத்தையும் அவர் கரெக்டாக கொண்டு போவாங்க. நாம் குழந்தைங்களுக்கு பிள்ளையார் சதுர்த்தினா என்ன, கிருஷ்ண ஜெயந்தினா என்ன, முருகர் என்ன எல்லா கிறிஸ்மஸ், மொஹரம், எல்லா பண்டிகையும் எம்மதமும் சம்மதம் அப்படின்னு எல்லாவற்றையும் நம்ம சொல்லும் போது, நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ், நம்ம ரிப்பப்ளிக் டே ஆகட்டும், இண்டிபெண்டன்ஸ் டே ஆகட்டும், ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸோடு அவங்க இன்ட்ராக்ஷன், அவங்களோட குரூப்ஸ், வாட்ஸ்அப் குரூப்பில் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அவங்க ஷேர் பண்ணுறாங்க. நம்ம குழந்தைங்க பல இடத்துல சென்று அச்சீவ் பண்ணியிருப்பாங்க, அது நமக்கு தெரிய வாய்ப்பில்லை. மற்ற குழந்தைங்களாலும் சாஸ்திரமாக நம்ம குழந்தைங்கள போல் நம்ம ஸ்கூலில் படிக்கிற குழந்தை இவ்வளோ அழகாக சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க. அப்படிங்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த ஸ்டாண்டர்ட் வரும்போது நம்ம குழந்தைங்க அந்த இடத்துல வருவார் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்போம். நமக்கு ஒரு மகிழ்ச்சி, மட்டற்ற மகிழ்ச்சியும் இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா செந்தில் பப்ளிக் ஸ்கூலில் நிறைய காம்படிஷனில் வின் பண்ணுவாங்க. நிறைய நம்ம சார் பிரின்சிபல் சார் கூட கூட்டிகிட்டு போய் குழந்தைங்கள நல்லா பாதுகாத்து, தற்காப்பு கலையாகட்டும், விளையாட்டாகட்டும், கரிக்குலம், ஸ்பீச் ஆகட்டும், ரைட்டிங், டிராயிங், எல்லா விதத்துலேயும் எல்லா ஒரு கலைக்கூடம் அப்படின்னு என்று சொன்னாலும் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்கூலில் எங்கள் குழந்தை படிக்கிறான் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. முக்கியமாக இங்கே டீச்சர்ஸுமே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் போல தான் இருக்காங்க. அவ்வளோ ஒரு டிசிப்ளின் இருக்குது. அதையும் நான் ரொம்ப பாராட்டணும். வேலையை அவங்க ரொம்ப ஆர்வமாக ரொம்ப மகிழ்ச்சியாக செய்கிறாங்க. பேரண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ஷன் கூட
என்னோடய குழந்தைங்களுக்கு பேர குழந்தைங்களும் நிறைய தடவை உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு. மருந்துகள் வந்து நாங்கள் இங்கேயே கொடுத்து அவங்க கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும் போது அந்த கேரிங் இருக்குது. அதனால் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. இங்கே பார்க்கும்போது இந்த குழந்தைங்க விளையாட பேசி பாடி ஆடும்போது நமக்கே ஒரு புத்துணர்ச்சி வருது. ஒரு குழந்தை போல் நம்ம ஃபீல் பண்ணுறோம். எப்பயுமே நான் ஒரே ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய குழந்தை பெரியவனாகி குழந்தைகள் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சார் சொன்ன மாதிரி உங்களோட பள்ளி பருவத்தை நினைத்து பார்க்கும்போது இப்படி ஒரு பெருமை வாய்ந்த பள்ளியில் நாம் படித்தோம், இன்றைக்கி நாம் இந்த பொசிஷனில் இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த நினைவுகள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். உங்களுடைய ஆசிரியர்களுக்கும் உங்களுக்கு பள்ளிக்கும் பெருமை சேர்க்கும் வகையில் நீங்கள் இருக்கணுன்ற வாழ்த்தி வணங்கி இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு மிக மிக நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, ma'am, for your valuable feedback. இறையருள் போதிக்கும் பழமுதிர் சோலை மலை பற்றி பார்ப்போமா? முருகன் ஆடு மேய்க்கும் சிறுவனாக தோன்றி நாவல் மரத்தின் கிளை ஒன்றில் ஏறி அமர்ந்து களைப்பு தீர உனக்கு சுத்த பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என கேட்டான். அதற்கு அவ்வை சுடாத பழம் வேண்டும் என்றான். முருகன் நாவல் மரத்தின் கிளை உழுக்கவே நாவல் பழங்கள் கீழே ஊற்றின்றன. பழத்தை அழைத்த அவ்வை பழத்தில் மண்ணொட்டி கொண்டிருந்ததால் அற்றை நீக்கும் பொருட்டு வாயால் ஊதினார். இதை பார்த்து சிறுவனாகிய முருக பெருமாள் என்ன பாட்டிய பழம் சுடுகிறதா என்று கேட்டார். அந்த சிறுவனின் கேள்வியிலேயே அவ்வாய்க்கு அகழ்ந்தே பறந்து போனது. இந்த திருவிளையாடல் நடந்த இடம்தான் பழமுதிர் சோலை. அங்க பார்மதனும் நிறைய பூக்கள் இருக்கு. அதை பார்க்கவே சோலையான மாதிரி இருக்குல்ல? ஆமாண்ணா, அங்க பாருங்க ஒரு ஊஞ்சல் காலியா இருக்கு. அதுல நான் தான் முதல்ல போய் ஆடுவேன். சரிம்மா, நானே ஊஞ்சல் ஆட்டி விடுறேன், பத்திரமா உட்காந்துக்கோ. சரிண்ணா, நீயும் நானும் சேர்ந்து வந்தாலே ஒரே ஜாலியா இருக்குல்ல? நம்மள மாதிரி நிறைய அண்ணன் தங்கச்சிங்க இந்த பார்க்கில் கலர் கலராக விளையாட வந்திருக்காங்கல்ல, அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்லண்ணா. அவங்க எல்லாம் இந்த மேடையில் வந்து டான்ஸ் ஆனால் எப்படி இருக்குன்னா, அதுவா என் தங்கச்சி மாதிரியே எல்லாருமே குட்டி தேவதைங்களா தெரிவாங்க. அப்படியாண்ணா? அதை நான் பார்க்கணும்னு இப்போ பாரு எனக்குதோ. What's going on? Ding, ding. Crazy.
ஒரு அண்ணனோடு பிறந்திருக்கிறீர்கள். நீங்கள் எல்லோரும் பாக்கியசாலிகள். ஏன் தெரியுமா, நம்ம அப்பா சின்ன வயசுல எப்படி இருப்பாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அண்ணனை போய் பார்த்துக்கலாம். அது நம்ம சின்ன அப்பாங்க. அது முடிஞ்சா இன்னைக்கு ராத்திரி போய் தொலைபேசியில, அண்ணன் நல்லா இருக்கியா, என்ன திடீர்னு பேசணும் போல தோணுச்சு, அப்பா ஞாபகம் வந்துச்சா, உன் ஞாபகம் வந்துச்சு, நல்லா இருக்கல்ல, கேளுங்களேன், உங்க அண்ணன் தானே. வளர்ந்தாச்சு எனக்காட்சி எது உனக்காட்சி புவி எல்லாம் வட புதுக்காட்சி வருடம் உருண்டாச்சு இவன் ஒரு பக்கம் அவன் மறு பக்கம் இது எதுவோ அடப்புவும் தலையும் சேர்ந்த பக்கம் பொதுவோ இரட்டை கதிரை இதோ நீ நான் நாம் பக்கம் இருந்தும் தூரம் எதற்கு எட்டும் வரையில் எங்கும் நீ நான் நாம் பற்றி படரி தோளை நீ நிறுத்து. நட்புன்னு என்ன தெரியுமா உனக்கு? நண்பன்னு என்ன தெரியுமா உனக்கு? சூர்யான்னு என்ன தெரியுமா உனக்கு? உன்கிட்ட முன்னாடி ஒரு தடவை சொல்லிருக்கேன், உனக்காக உயிர் கொடுப்பேன். எடுத்துக்கோ எடுத்துக்கோ. பந்தம் என்ன சொந்தம் என்ன போனா என்ன வந்தா என்ன
ஆசையாயிருக்கிறதே இது போல் வாழ்ந்திடவே பாச பூமழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே நம்மை காணுகிற கண்கள் நம்மோடு சேர கெஞ்சும் சேர்ந்து வாழுகிற இன்பம் அந்த சொர்க்கம் தன்னை மிஞ்சும் ஒரு நாள் கூட இங்கு வரமாகும் உயிரங்கள் வீடாகும் சுகமாய் என்றும் இங்கு விளையாடும் நிரந்தர ஆனந்தம். தீயோரை அளிக்கும் திருச்செந்தூர் மலை பற்றி ஏன் ப்ரோ சோகமாக இருக்கீங்க? பின்ன என்ன ப்ரோ, என் ஃப்ரெண்ட்ஸோட ஞாபகம்லாம் வந்துருச்சு. அட என்ன ப்ரோ, இந்த டான்ஸ் பார்த்தோமா உங்களுக்கு அழுக வருது? இந்த டான்ஸ் பார்த்ததுனால தான் ப்ரோ எனக்கு அழுக வருது. ஆமாம் ப்ரோ, நீங்கள் எப்படி ப்ரோ இப்படி சந்தோஷமாக இருக்கீங்க? அட என்ன ப்ரோ, நம்ம பசங்க நம்ம இன்ஸ்பிரேஷனை காட்டியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, அண்ணன், தம்பி, தங்கச்சியெல்லாம் கூட்டிகிட்டு வந்து காட்டியிருக்காங்க. பழைய நினைவுகளெல்லாம் மலர விட்டுருக்காங்க. இதை பார்த்தோமா உங்களுக்கு அழுக வருது? அதுவும் சரிதான் ப்ரோ. இந்த மலர்களை மலர வச்சது யாரு ப்ரோ? யாரு? வேற யாரு? நம்ம டீச்சர்ஸ் தான். அப்படியா? அப்போ அப்படிப்பட்ட டீச்சர்ஸை நம்ம பாராட்டி தானே ஆகணும். கண்டிப்பாக.